அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்க போனாங்கன்னு எனக்கே தெரியல. இவங்க வந்து இவங்க பண்ணது இவங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பிடிக்கல. கேட்டா நாங்க ஒரு ஓட்டுப்பெட்டி வச்சு அந்த ஓட்டுப்பெட்டியில கட்சிக்காரங்க எல்லாம் திமுக கூட தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் அதை ஏற்கக்கூடியதா இல்ல. ரெண்டாவது நம்ம வந்து முகத்துல ஆடல. சோ பிரஸ் முன்னாடி பேசுறாங்க. அவங்க எடுத்த முடிவு அவங்களுக்கே வந்து கஷ்டமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெக்கமா இருக்கும்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ்க்காகவும் ஒரு ராஜ்யசபாவுக்காகவும் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் தொண்டர்களோட உங்களையே நம்பி பல சொத்துக்களை இழந்து எலெக்ஷன் நின்று சொத்துல இருந்து சொத்தெல்லாம் வச்சுட்டு நின்று இருக்காங்க. இவ்வளவு தூரம் கட்சி வளர்க்க பாடுபட்டாங்க. அந்த தொண்டர்களை பத்தி நினைக்காம ஓவர் நைட்ல நீங்க அங்க போறீங்க. விஜயகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்கும் திமுக ஒரு தீய சக்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவர் கட்சியில இருக்கிற ஆளுங்க எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து ஒரு தனியா ஒரு மக்கள் தேமுதிக ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு 3 பேர் சந்திரசுமார் மத்தவங்க எல்லாம் கொடுத்து ஒரு கூட்டணி வச்சு அப்ப வடிவேல வச்சு அவரை கொஞ்சம் நெஞ்சமா அவரை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இதெல்லாம் மறந்துட்டு இந்த அம்மா இன்னைக்கு போயிட்டு அங்க உட்காருது அப்படின்றது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை.